எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த கிளீன் தாம்பரம். கிளீன் தாம்பரம்னா என்னன்னு கேக்குறீங்களா? அடிப்படை வசதிகள் கொண்ட கிளீன் தாம்பரம், கல்வி மருத்துவம் மேம்பட ஒரு கிளீன் தாம்பரம், ஊழல் இல்லாத கரப்ஷன் இல்லாத ஒரு கிளீன் தாம்பரம். எங்கன்னா சாலை வசதி சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? சில இடத்துலதான் சாலை வசதி சரியா இருக்கும், சில இடத்துல எல்லாம் சாலையே இருக்காது, சில இடத்துல சாலைய பள்ளம் மேடுமா இருக்கும். சரி, அப்படியே சாலையா இருந்தாலும் மக்கள் ஆக்சிடென்ட் ஆகாம போறதுக்கு, பாதுகாப்பா போறதுக்கு கரெக்டான இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கருமே இருக்காது. வடிகால் கால்வாய் இருக்கு, வடிகால் கால்வாயில மழைநீர் போய் அப்படியே ஏரிக்கள்ல பக்கத்துல இருக்க நீர்நிலங்கள்ல குளங்கள்ல இதெல்லாம் கலக்கணும். அதுக்குதான் அந்த வடிகால் கால்வாய்ன்றது. ஆனா இங்க என்ன போயிட்டு இருக்குன்னா, செப்டிக் டேங்க்ல இருக்கிற அந்த கழிவு நீர் தண்ணிகள், அவங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ற தண்ணிகள், இந்த மாதிரியான கழிவு நீர் தண்ணிகள் தான் அந்த வடிகால் கால்வாய் மூலியமா போயிட்டு நம்மளோட ஏரிகள்ல குட்டைகள்ல, அதாவது நம்மளுக்கு செம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், மாடம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், சிட்லப்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், இதுல கலந்துட்டு இருக்கு. இது ஏன் அதுல போய் கலக்குதுன்னா, நகராட்சியா இருக்கும் போது கொண்டு வந்ததுதான் நம்ம பாதாள சாக்கடை திட்டம். அந்த பாதாள சாக்கடை திட்டம் நகராட்சியா மாறியும் இவ்வளவு ஆண்டு காலமா ஆகி அடுத்த ஆட்சியே வரப்போறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட இன்னும் அந்த பாதாள சாக்கடை திட்டம் நம்ம மாநகராட்சியில எங்கேயுமே முழுமையடையல. அதனால என்ன ஆகுது, பாதாள சாக்கடை திட்டம் இல்லாதனால எல்லாருமே போயிட்டு நம்ம ஏரிகள்ல கலகு. இதனால என்ன ஆகுது, நம்ம நம்பிட்டு இருக்கிறது நிலத்தடி நீர் மட்டும்தான். அந்த நிலத்தடி நீர் அதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்ம குடிக்கிற தண்ணியில வைரஸும் பாக்டீரியாவும் கலந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு நல்ல சாலை, அது சாலையில முறையான இடத்துல டிராபிக் இல்லாம ஒரு ஜங்ஷனோ இல்ல எல்லாமே நடைபாதையோ எல்லாமே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியா செல்லக்கூடிய இடத்துக்கான நடைபாதைகள் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சு ஒரு நல்ல சாலையும் அது போட்டிருக்கணும். ரெண்டாவது மூடப்பட்ட வடிகால் கால்வாய். அந்த மூடப்பட்ட வடிகால் கால்வாய்ல டெங்கு மலேரியா போன்றது இந்த மாதிரி கழிவு நீர் போறது போகுது, அதுவும் கிடையாது. டிரைனேஜ் சிஸ்டமும் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி, மெட்ரோ வாட்டரும் கிடையாது, சுத்தமான நீரும் கிடையாது. இப்படிதான் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது. சரி, நம்ம மாநகராட்சியில தான் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முடிச்சூர், திருவஞ்சேரி, அகரம், மதுரைப்பாக்கம் இருட்டுக்குள்ள வாழ்ந்துன்னு இருக்காங்க மக்கள். ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ஒரு இடத்துல கூட ப்ராப்பரான ரோடு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க அந்த ஊர்ல. கேட்டா சென்னையோட நுழைவாயில் தான் நம்ம சொல்லிக்கணும். மத்தபடி ஒண்ணு வெளியே கலர் கலரா லைட் எரியுது பாருங்க, வெளியே மட்டும் தான் பல பலன்னு வச்சிருக்காங்க. நான் இப்பயும் திரும்ப சொல்றது அதான், நம்ம ஊருக்குள்ள இன்னும் இருட்டாதான், இருட்டுலதான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைஞ்ச ஒண்ணு, தாம்பரத்துல சட்டமன்ற உறுப்பினரா சரத்குமார் ஆகணும் ஒண்ணு, இந்த மொத்த அடிப்படைக்கான அத்தனை விஷயங்களும் கட்டாயம் நடக்கும் என்ற நேரத்தில் உறுதி கூறுகிறேன். பெருங்குளத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம், சமத்துவ பெரியார் நகர்ல நடந்தது இந்த சம்பவம். பசங்க, சின்ன பசங்க, அது மூடப்படாத அந்த வடிகால் கால்வாய் இருக்கிறதுனால அதுல தவறி 4-5 தடவை விழுந்துருச்சு. ஒரு குழந்தை அது விழுந்து அது கொஞ்சம் பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா அந்த குழந்தை இறந்திருக்கும். இங்க எப்பவுமே ஒரே விஷயம் தானே, ஏதாவது ஒண்ணு நடந்தா தானே ஒரு தீர்வு காணுவாங்க. அது வரைக்கும் அப்படியே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ மூடப்பட்ட வடிகால் கால்வாய்கள் வேணும். அந்த மூடப்பட்ட வடிகால் கால்வாயில நம்ம மழை நீர் தண்ணி தான் போயிட்டு ஏரிகள்ல நல்லபடியா கலக்கணும். நம்மளோட தண்ணி எந்த ஒரு விஷயமும் இங்க மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கிடையாது. எங்கன்னா போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடப்பேரி சைடு, சமத்துவ பெரியார் நகர் சைடு, அதாவது சிட்லப்பாக்கத்துல ஒரு ஏரியா, இவங்க எல்லாம் போனா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்றாங்க. நாங்களாம் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு வரணும் தண்ணிக்கு. அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாத பிரச்சனை தான் இன்னைக்கு தாம்பரத்துல நடக்குது. அப்படியே போனாலும் பல இடத்துல உப்பு தண்ணி. சரி, அந்த உப்பு தண்ணிக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் எடுக்கல. அதுக்கும் பியூரிஃபையர் ஒண்ணு அமைச்சாங்க, அதுக்கான மெயின்டெனன்ஸ் கிடையாது. அது துரு பிடிச்சு போய் எல்லா இடத்துலயும் டேமேஜ் ஆகி இருக்கு. இததான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரைக்கும் 2 நாளா திமுகவும் அதிமுகவும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லுங்க. இங்க
இருக்கிற காவல்துறைக்கு அது தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு இது தெரியாதுன்னு சொல்லுங்க. எல்லா இடத்திலும் பணம். போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போன்ல சொல்றோம் எலெக்ஷன் கமிஷன், போன் சுவிட்ச் ஆஃப், போனை எடுக்கிறது கிடையாது. யாருன்னா குத்துக்கோங்க, நீங்களும் கூட குத்துக்கோங்கன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் நான் திருப்பியும் சொல்றேன். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷத்துக்கு 1825 நாள். இப்போ ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா 5 வருஷத்துல நம்மளோட ஒரு நாள் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 5 ரூபாய் 50 பைசா. எப்படி? வெறும் 5 ரூபாய் 50 பைசா. கண்ணுக்கு தெரியாம நம்ம கட்டுற டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு மேல. பெட்ரோல்ல டாக்ஸ், மளிகை பொருட்கள்ல டாக்ஸ், இந்த காய்கறி வாங்குறதுல டாக்ஸ், பழங்கள் வாங்குறதுல டாக்ஸ், நீங்க எங்கன்னா போய் சாப்பிட போனா கூட அதுக்கும் டாக்ஸ். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நம்ம 20 ரூபாய்க்கு மேல ஒரு நாள் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். இவனுங்க என்னன்னா வெறும் 1000 ரூபாய் கொடுத்து மக்களோட ஓட்டை வாங்கிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? நீ 1000 ரூபாய் கொடு, 5000 ரூபாய் கொடு, அனைத்தையும் நாங்க வாங்கிப்போம். எங்க ஓட்டு தளபதிக்கும் விசிலுக்கும் தான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த குழந்தைகளை வச்சு சுத்தி நிற்கிறான், மீச முளைக்காதவங்களை வச்சு சுத்தி நிற்கிறான். இதுங்கெல்லாம் எங்க ஜெயிக்கும்? இதுங்களுக்கெல்லாம் ஓட்டு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கிண்டல் பண்ண கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த தாம்பரம் தொகுதியில தமிழ்நாட்டிலும் சரி, இந்த தாம்பரம் தொகுதியிலும் சரி, இந்த தடவை ஒரு மேஜிக் புரட்சி ஒண்ணு நடக்கும். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த மீச இல்லாத பசங்களும், அந்த குட்டி குட்டி குழந்தைகளும், பழங்காலத்துல வச்சிருந்தீங்களே உங்களோட சின்னம், உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் மாத்தி வயசானவங்க போட்டாங்களே, அந்த வயசானவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா, நீ எனக்கு தெரியாது, விஜய் மாமாவுக்கும் சரத் மாமாவுக்கும் நீ இந்த ஓட்ட போடுற, விஜய் அண்ணனுக்கும் சரத் அண்ணனுக்கும் தான் இந்த தடவை நீ ஓட்ட போடுற. ஒவ்வொரு வீட்டுல சொடுக்கு போட்டு சொல்றேன், ஒவ்வொரு வீட்டுல கூட்டிட்டு போய் அவங்க எல்லாம் விசிச்சனத்துக்கு போட வைக்கிறாங்களா இல்லையான்னு நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த திருப்பியும் என்ன பண்றாங்க, இந்த திணிப்பு இருக்குல்ல, திணிப்பு, இந்த மாதிரி ஒரு திணிப்பு ஒண்ணு திணிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அவரு இந்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சவனே பிஜேபியோட போய் சேர்ந்துருவார். ஏண்டா இருக்கிற எலெக்ஷன்லயே பிஜேபியோட சேரல, இப்பயே வந்த எலெக்ஷன்ல, இதுக்கு அப்புறம் வர எலெக்ஷன்ல போய் ஏன்டா அவர் சேரலாம்? முட்டாள்தனமா ஒரு கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆன்சரை தப்பா சொல்லுகிறீங்க. முடிஞ்சவனே பிஜேபி சேர்ந்துருவாரு. நாங்க இப்பயும் சொல்றோம், மதசார்பின்மை இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அனைத்து மதங்களுக்கும் அனைத்து மொழிகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்கு. அதனால தேவையில்லாத திணிப்பெல்லாம் திணிச்சிட்டு இருக்காதீங்க. தலைவர் படத்துல எப்படியோ ரியாலிட்டிலையும் அதேதான், ரியாலிட்டிலையும் ஒரு ஹீரோ தான். அப்ப என்ன சொன்னாரோ அதை தான் செய்வாரு, என்ன செய்யாரோ அதை தான் சொல்லுவாரு.